தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். மேல தாளங்களுடன் காவடி எடுத்தும் ஒயிலாட்டம் ஆடியும் பக்தர்கள் வந்தவண்ணம் இருப்பதால் பழனி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், அறுபடை வீடுகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக பழனி பார்க்கப்படுகிறது. தைப்பூசத்திற்கு பிரசித்தி பெற்ற ஒரு தலம். எப்படி இருக்கு பழனி? சங்கர், இன்று பழனி நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. என்னென்ன வகையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? இன்றைக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிகள் என்ன? அதை பற்றிய விவரங்களை பதிவிடலாம் சங்கர். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படையான இந்த பழனி மலை கோயில் இன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து இந்த பழனி நகரமே விழாக்கோலம் பூண்டு இன்று காணப்படுகிறது. இதற்காக பக்தர்கள் தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக 10 தினங்களாகவும் நடைபயணமாக வந்து இன்று நடைபெறக்கூடிய இந்த பழனி தைப்பூச விழாவில் பெருமளவு பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். எந்த ஆண்டுகளும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து பழனியை வந்து குலுங்கும் அளவிற்கு வந்து பக்தர்கள் கூட்டம் வந்து இங்கே வந்தவண்ணம். பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடன்களான காவடி நிறைவேற வேண்டும் என்பதற்காக காவடி ஆட்டம், பறவை, பால்குடம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற பலவிதமான மேலதாளங்களுடன் வந்து இன்று பழனி நகரமே வந்து குதூகலங்காத அளவுக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பக்தர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு காணப்படும் காரணத்தினால் காவல்துறையினர் 3500க்கும் மேற்பட்ட காவல்துறை திண்டுக்கல் தேனி மாவட்டத்தை பொறுத்தளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் மிக சிறப்பாகவே செயல்பட்டு வருகின்றனர். சாலைகளில் நடந்து வரும் பாத யாத்திரைகள் மிக சிறப்பாக நடந்து வர வேண்டும், எந்த விதமான விபத்துகளையும் அடையக்கூடாது என்பத காரணத்துக்காக திண்டுக்கல்லிலிருந்து பழனி வரை செல்லக்கூடிய நடைபாதைகளில் மின் விளக்குகள் பொருத்தி அவர்களுக்கு இரவு பகலாக நடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பை வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி உள்ளது. இந்த திருவிழாவானது போன வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று பெரியநாயகி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட இந்த தைப்பூச திருவிழாவானது இன்று 7ஆம் நாளான தைப்பூச திருவிழா மிக விமர்சையாகவே காணப்படுகிறது. இந்த தைப்பூச திருவிழாவை பற்றி நம்ம அருவியில் உள்ள ஒரு பக்தர்களிடம், இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, எத்தனை நாளாக வந்து நீங்கள் மாலை அணிஞ்சிருங்க, எவ்வளோ விரதம் இருந்தீங்க, உங்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகங்கள் எவ்வளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க, விரிவாக கொஞ்சம். என் பேர் கார்த்திகேயனுங்க. நான் திருப்பூர் மாவட்டம் தொரலூர் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நான் இந்த வருஷம் 29ஆம் ஆண்டு பாத யாத்திரை வந்திருக்கோம். இந்த பாத யாத்திரைக்கு உண்டான வருவது வழியில் எங்களுக்கு உண்டான சிறப்பான ஏற்பாடுகள் வந்து கோயில் நிர்வாகம் செஞ்சு கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் மாவட்ட நிர்வாகம் நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வருந்த வழிக்கு பழனி ஸ்ரீ பாலதண்டாயுபாணி கோயில் சார்பாக அன்னதானங்களும் மேற்கொண்டு குடிநீர் வசதிகளும் கழிப்பிட வசதிகளும் எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு 29ஆம் ஆண்டு நாங்கள் நிறைவு செய்கிறோம். இதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பாலதண்டாயுபாணியில் 3வது அறுபடை வீடான 3வது வீட்டில் வந்து நாங்கள் வருவது வருஷம் சிறப்பாக நாங்கள் வெற்றிகரமாக கொண்டாடுறோம். அதையும் இப்போ பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வந்து பக்த கோடிகள் வந்து அதிகப்படியாக காணப்படுகிறார்கள் என்றதுக்கு காரணம் என்ன என்று கேட்கப்பட்டால், சென்ற ஆண்டுகளில் வந்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு சில பக்தர்கள் அந்த விடுமுறை காலங்களில் வந்து பழனி முருகனை வந்து தரிசித்து போவது வழக்கம். பின்பு மாத இறுதியில் வரக்கூடிய இந்த பழனி தைப்பூசத்தில் மீதி உள்ள பக்தர்கள் வந்து தரிசிப்பதனால் கூட்டங்கள் வந்து பிரிந்து காணப்பட்டது. இந்த ஆண்டு பொங்கல் முதலிலிருந்து தைப்பூசம் வரைக்கும் தொடர்ந்து விடுமுறை காலங்கள் என்பதனால் பக்த கோடிகள் தாங்கள் மட்டும் வருவது மட்டுமில்லாமல் தங்கள் குடும்பத்துடன் கூடிய கணவன், மனைவி, குழந்தைகள் உட்பட அனைவரும் வந்த காரணத்தினால் இந்த ஆண்டு பழனி நகரம் பல லட்ச பக்தர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த பழனி நகரம் பூண்டுள்ளது. சங்கர், நன்றி சங்கர். பழனி நகரமே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்களின் வருகையால் பழனி மலை திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது என்பது போன்ற தகவல்களை களத்திலிருந்து பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. அடுத்ததாக சென்னை வடபழனி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கூட்டம் நிரம்பி வழிகிறது. பால்குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் நந்தாவிடம் பேசலாம். நந்தா, இன்று வடபழனி முருகன் கோவிலின் சிறப்பு திட்டமிடல்கள் என்ன? சிவி, தமிழகம் முழுவதும் இன்று தைப்பூச விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருகன் தலங்களில் சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருச்செந்தூர், வடபழனி திருச்செந்தூர், பழனி உள்ளிட்ட அறுபடை வீடுகளில் முருகன் அந்த நகரங்களெல்லாம் விழாக்காலம் போட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த இடம்
சென்னை வடபழனி முருகன் கோவிலில் இருக்கிறோம். இந்த வடபழனி முருகன் கோவில் அமைந்திருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் தெரு முழுவதும் விழாக்கோலம் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. தைப்பூச விழாவை முட்டி வடபழனி முருகனுக்கு சந்தன காப்பு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்களின் வருகை அதிகரிப்பதன் காரணமாக வழக்கமாக பக்தர்கள் பயன்படுத்தும் பாதையிலிருந்து புதிதாக பாதைகள் ஏற்பாடு செய்திருக்கிறது. அதே போல கோவில் வளாகம் முழுவதும் சிசிடிவி கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டி நகர் மாவட்ட காவல்துறையை சேர்ந்த 200க்கும் அதிகமான காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பக்தர்கள் பால்கடம் தூக்கியும் காவடி ஏந்தியபடியும் கோலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம் என்று கோலாகலமாக தங்களுடைய மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார்கள். கோவில் விழாவின் ஒரு பகுதியாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விழா மேடையில், அதாவது இந்த கோவிலினுடைய குருஜி என்று எல்லோராலும் பாசத்தோடும் அன்போடும் அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் இந்த விழா மேடையில் அமர்த்தப்பட்டு அவரை முருகனாக பாவித்து அவருக்கு அபிஷேகங்களும் சிறப்பு வழிபாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இன்று மதியத்திற்கு மேலாக இங்கு இருக்கக்கூடிய பாலமுருகன், ஆறுபடை முருகன், பழனி ஆண்டவர், சிவன், பார்வதி என 5 திருத்தேர்கள் இந்த கோவில் வளாகத்தை வலம் வர இருக்கிறது. அதே போல பூக்குழி இறங்குதல், நெருப்பில் வைக்கப்பட்ட கடப்பாறை எடுத்து வழிபாடு செய்தல், மஞ்சள் உடைத்தல், இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இன்று இந்த வடபழனி திருக்கோவிலில் நடைபெற இருக்கிறது. பக்தர்களின் கொண்டாட்டத்தை நாம் பதிவு செய்ய முயற்சி செய்வோம். நிச்சயமாக இங்கு பக்தர்கள் ஆர்வத்தோடு இங்கு நடைபெறக்கூடிய அன்னதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்போது இங்கு இருக்கக்கூடிய ஒருவரோடு நாம் தொடர்ந்து பேசி தெரிந்து கொள்வோம். நான் இன்னைக்கு தைப்பூசம் விசேஷமா நடந்துட்டு வருது. இந்த வடபழனி முருகன் கோயிலில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு மதியம் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குங்க? மதியம் இங்கே மிளகா அபிஷேகம் பண்ணுவார் அவர் குருஜி. அதுக்கப்புறம் பால் காவடி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அலகு குத்திட்டு இருப்பாங்க. வாங்க வாங்க சாமி வாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி சாமிகள் நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே பால் காவடி, அலகு, அதுக்கப்புறம் திருத்தேர் எல்லாமே இழுப்பாங்க. இங்கே ரொம்ப விசேஷம். நிச்சயமா நீங்க முருகனை வேண்டி இன்னைக்கு தைப்பூசத்திற்காக மாலை போட்டிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் நடத்துனீங்க? இந்த நாள்ல முருகனை வழிபடுறதுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல முருகனை வழிபட்டா என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். நம்ம என்ன நினைச்சோமோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க எத்தனை நாள் விரதம் நீங்க எப்படி மாலை போட்டிருக்கீங்க? 48 நாள் விரதம், ஒரு மண்டலம் விரதம் இருந்தோம். பல வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. சிபி, இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்திருப்போம். இந்த வடபழனி முருகன் கோயிலானது தொடர்ந்து நேரமாக ஆக பக்தர்களுடைய வருகையால் முழுவதும் பக்தர்கள் காட்சியால் இந்த வடபழனி வளாகமானது சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதே போல ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு விசேஷமாக காட்சியளிக்கும் முருகனை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் பக்தர்கள் வழிபட்டு வரக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சிபி, தைப்பூச பெருவிழாவையொட்டி முருகன் திருத்தலங்களில் கொண்டாட்டம் களைகட்டி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலிலும் பக்தர்களின் வருகை அதிகமாக காணப்படுகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நந்தா. தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையில் 2வது ஜோதி தரிசனம் சிறப்பாக நடைபெற்றது. 6 முறை நடைபெறும் தரிசனத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை நமது செய்தியாளர் பிரேம்குமாரிடம் கேட்கலாம். பிரேம்குமார், 2 ஜோதி தரிசனம் என்பது நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த ஜோதி தரிசனம் எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? அதை பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக சுதி, அதாவது வடலூர் சத்திய சபையில் ராமலிங்க அடிகளார் 1872ஆம் ஆண்டு வடலூர் பகுதியில் பார்வதிபுரம் கிராமத்தில் மக்கள் வாங்கி இப்பகுதியில் சத்தியநாராயண சபையை நிறுவினார். மேலும் இந்த பகுதியில் பசுப்பிணையை தீர்க்க வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற தர்மசாலையும் துவங்கி அன்று முதல் இன்று வரை இந்த தர்மசாலையில் பசுப்பிணையை தீர்க்கும் விதமாக அன்னதானம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. இன்று தைப்பூச ஜோதி தரிசனம், அதாவது ஆண்டுதோறும் நடைபெறுகிற 148வது ஜோதி தரிசனம் வெகு விமர்சையாக காலை 6 மணி முதல் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஜோதி தரிசனமானது 6 காலங்களாக நடைபெறும். அதாவது காலை 6 மணி மற்றும் 10 மணி, மதியம் 1 மணி மற்றும் மாலை 7 மணி, இரவு 10 மணி, நேரம் நாளை காலை 6 மணி என 6 காலங்களாக நடைபெறும். இந்த 6 காலங்கள் சிறப்பம்சம் என்னவென்றால், மாதந்தோறும் பூச மாதம் நடைபெறும், மாதமான தைப்பூசம் நடைபெறும். அதில் 6 காலங்கள் இந்த ஜோதி தரிசனத்தை நீக்கி காண்பிக்கப்படும். ஆனால் இந்த தைப்பூச ஜோதி தரிசனத்தில் 7 திரைகள் காண்பிக்கப்படும். அதாவது கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, நிறம், வெண்மை, கருப்பு என 7 வண்ணத்திரைகளை நீக்கி ஜோதி வடி வள்ளலார் அவர்கள் காட்சியளிப்பார். அதுதான்
காலமாக 6 மணிக்கு நடைபெற்றது. அதன் காட்சியிலும் நாம் இருக்கிறோம். தற்போது 2ஆம் காலமான 10 மணி காட்சியிலும் தற்போது பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் அந்த காட்சியிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இறைவன் ஒளி வடிவில் உள்ளார் என்பது உலகிற்கு எடுத்துரைக்கும் வண்ணமாக தான் வள்ளலார் அவர்கள் ஜோதி வடிவில் தோன்றினார். அதுதான் தற்போது இந்த ஜோதி தரிசனமாக இந்த பகுதியில் தற்போது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பல்வேறு பகுதியிலிருந்து தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பல்வேறு பக்தர்கள் இந்த பகுதிகளில் வருகை தந்து சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனைக்கான லட்சக்கணக்கான மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இவர்களை கட்டுக்கடக்கான கூட்டத்தினால் காவல்துறையினரும் திணறி வருகின்றன குறிப்பிடலாம். அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனது கூட்டம் இருக்க அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதனால் தற்போது போலீசாரும் கூடுதலாக கவனம் செலுத்தி பக்தர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாதவாறு அவர்களை பாதுகாப்பாக ஜோதி தரிசனை கண்டு வீட்டிற்கு திரும்ப அனைத்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் மக்களுக்கு தேவையான கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. வள்ளலாரின் முக்கிய கொள்கையான அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும், பசிப்பிணியை தீர்க்க வேண்டும் என்ற கொள்கைப்படி இந்த கடலூர் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர் மட்டுமன்றி பண்ருட்டி, நெய்வேலி, விருதாச்சலம் ஆகிய பகுதிகளில் சுமார் 500 டன் மெட்ரிக் டன் அரிசி கொண்டு தற்போது அந்த உணவை வருகின்ற பக்தர்களுக்கு வழங்கி வந்துள்ளனர். அதாவது இந்த ஜோதி தரிசனத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனித தன்மை என்ற ஒப்பற்ற ஒளி இருக்கிறது. ஆனால் ஆசை, கோபம், தன்னலம், பொய்மை என்ற பொல்லாத குணங்களால் பல்வேறு சிறைகளாக படர்ந்திருக்கிறது. அந்த மனித தன்மையை அழித்துவிடும் என்பதற்காக இந்த பொல்லாத குணங்களை விலக்கி நல்ல நெறியை அடையும் போதுதான் மனிதன் தனக்குள் இருக்கும் தெய்வத்தையும் ஒளியும் கண்டுகொள்கிறார் என்பதை இந்த ஜோதி தரிசன வாயிலாக வள்ளலார் அவர்கள் தற்போது காட்சியளிக்கிறார். இதனை அமைதியாக அமர்ந்து தற்போது ஜோதி தரிசனை கண்டுகொண்ட மக்கள் கூட்டம் அதிகமானதால் தற்போது ஜோதி தரிசனை சிறிதளவே கண்டுகளிக்க அளவு தற்போது சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜோதியே தனிப்பெருங்கருணை என்ற வள்ளலாரின் தத்துவார்த்த அடிப்படையில் தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் 2வது ஜோதி தரிசனம் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. தொடர்ந்து 3வது ஜோதி தரிசனம் பிற்பகல் 1 மணிக்கு மேல் தொடங்கும் என்ற செய்தியை கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி பிரேம்குமார்.